மீனாட்சி பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவா. எல்லா சக்திகளும் எந்த சக்தியை வழிபட்டாலுமே அந்த மீனாட்சி மூலமாக. சித்திரை திருவிழா அப்படிங்கறதுல என்ன விசேஷம்? நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாசமுமே மாச உற்சவங்கள் அங்க நடக்கக்கூடியது. அங்க எப்படி கடவுளை வழிபடுவது, உங்களுடைய மூச்சுக்காற்றின் மூலியமாகவே எப்படி இந்த தெய்வங்களை அனுபவிப்பது. பொதுவாக சந்தியாவந்தனம் செய்பவர்கள் தினமும் யமனையும் வழிபடுவார்கள், அவருடனே இருக்கக்கூடிய சித்திரகுப்தனையும் வழிபடுவார்கள். சித்ரா பௌர்ணமிக்குன்னு ஏதாவது சிறப்பான தலங்கள் இருக்கா? திருவண்ணாமலை, திருக்கல்யாணம் கோவில்ல நடக்கிறது. பக்தர்கள் என்ன செய்யணும்? பக்தர்கள் அங்க இருந்து நமக்கு திருமணம் நடக்கும் பொழுது மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன ஹேத்துனான்றா. ஆனா அங்க சொல்லும் போது இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். சக்தியோட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிவாச்சாரியார் ஐயா கூட இருக்கிறோம். நம்ம நிறைய விஷயங்கள் நாம ஐயா மூலம் கேட்டு தெரிஞ்சுட்டு வரோம். இப்போவும் இந்த எபிசோட்லயும் சித்ரா பௌர்ணமி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். சித்திரை மாதம், சித்திரை திருவிழா அப்படின்னு இந்த மாதமே ஒரு பேக்டான மாதம் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதுல நம்ம அந்த சித்திரை திருவிழா பத்தியும், அன்னைக்கு மீனாட்சி பத்தியும், சித்ரா பௌர்ணமி பத்தியும் சிவாச்சாரியார் ஐயா மூலம் கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். நமஸ்காரம். நமஸ்காரங்கள். சித்ரா பௌர்ணமி வந்துட்டே இருக்கு. இப்போ சித்திரை திருவிழா நடந்துட்டு இருக்கு. மீனாட்சி திருக்கல்யாணம் ஆகட்டும், பட்டாபிஷேகம் ஆகட்டும் அப்படின்னு வரிசையா வருது. தாய் மீனாட்சியை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். மற்ற ஸ்தலங்களுக்கும் அந்த மதுரைக்கும் அப்படி என்ன வித்தியாசம் இருக்குது? அன்னை மீனாட்சியோட சிறப்புகள் என்ன? மீனாட்சி பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவா. எல்லா சக்திகளும் எந்த சக்தியை வழிபட்டாலுமே அந்த மீனாட்சி மூலமாக செல்கிறது என்பது ஒரு சாராருடைய நம்பிக்கை. அது ராஜ்யம் எல்லாமே கொடுக்கக்கூடியவர். எல்லா ராஜ்யமுமே, ராஜ்யம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ராஜான்றது அனைவரையும் ஆளக்கூடியவர், அனைவருடைய பிரதிநிதி, எல்லாருக்காகவும் பிரதிநிதியா இருக்கக்கூடியவர் அந்த ராஜா தான். சோ அந்த ராஜாக்கு சக்தி கொடுக்கக்கூடியவள்லாம் அவதான முக்கியமானவள். அதனால அந்த மீனாட்சி எல்லா சக்திகளும் ஒரு இது. அதனாலதான் அந்த சோமசுந்தரேஸ்வரர் பாத்தீங்கன்னா பொதுவாகவே சுவாமிக்கு இடது பக்கம் அம்பாள் இருக்கும். இப்ப அண்ணாமலையார் பார்த்தோம்னால் அருணாச்சலேஸ்வரருடைய இடது பக்கம் அப்பீத்தகுச்ச அம்பாளுடைய சந்நிதி இருக்கும். அங்க நம்ம சோமசுந்தரேஸ்வரர் மதுரையில பார்த்தோம்னால் வலது பக்கம் இருக்கும். சோமசுந்தரேஸ்வரருக்கு வலது பக்கம்ன்றது அம்பாள் இருந்தானா அது கிரியான்னு பேரு. இந்த கிரியை, அந்த ஆற்றல், அந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் நமக்கு. அதுவும் ராஜமாதங்கின்னும் அந்த சாக்தத்துல அம்பாளை பார்க்கும்போது அவளை ராஜமாதங்கின்னு சொல்றா. ராஜமாதங்கி தானே அறிவை தரக்கூடியவள். இந்த அறிவுன்றது வெறும் லௌகிகமான, நம்ம எப்பயுமே அறிவுன்னா நம்ம சொல்றது வெறும் இந்த அறிவு மட்டுமல்ல, படிப்பு மட்டுமல்ல, அந்த ஞானத்தை, அந்த நாம் யார் என்ற அறிவு, அது மட்டுமல்லாமல் லௌகிகமான ஞானமும் தரக்கூடியவள். பேச்சாற்றலிருந்து அனைத்து விதமான நன்மைகளை தரக்கூடியவள் இந்த மீனாட்சி. அதனால அந்த 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 க்ஷேத்திரத்துல உற்சவம்ன்றது ஒரு பெரிய விஷயம். அது அந்த க்ஷேத்திரத்துல உற்சவம் தான் நடந்துட்டே இருக்கும். 275 நாட்கள் உற்சவம் நடக்கக்கூடிய தலம் அது. அதுல இந்த ஆக்சுவலா இந்த சித்திரை திருவிழா அப்படிங்கறதுல என்ன விசேஷம்? நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாசமுமே மாச உற்சவங்கள் அங்க நடக்கக்கூடியது. அங்க திருவண்ணாமலை இது மாதிரி பெரிய க்ஷேத்திரங்களை பார்த்தோமானால் மாச நட்சத்திரங்களுக்கு மோஸ்ட்லி உற்சவம் நடந்துரும். இங்க ஆனி மாசமும் ரொம்ப விசேஷமா நடக்கும். அதே மாதிரி சித்திரை மாசம் பார்த்தோம்னால் அம்பாளுடைய அந்த திருமண உற்சவம், இந்த பட்டாபிஷேகம், அம்பாள் ராணியா நமக்கு ஏற்கனவே போன இதுல நம்ம பார்த்தோம். திருவிளையாடல் புராணத்திலிருந்து பார்த்தோம், ஆலாசிய மகாத்மியத்திலிருந்து தான் பார்த்தோம். நம்ம எப்படி அந்த தாயார் அவ இந்த ராணியா அவ பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறான்னு பண்ணிட்டு, அப்புறம் திருமணம் எப்படி சிவபெருமான சென்று போய் பார்க்கிறா, அங்க போய் பார்த்தவுடன் எப்படி அம்பாளுக்கு அவர் தான் தன்னுடைய கணவர்னு தெரியறது, எப்படி சிவகணங்களுடன் ரிஷிகளுடன் சிவபெருமான் திருமணம் பண்றாரு, அது எல்லாமே பார்த்தோமானால் இந்த ஹிஸ்டாரிக்கல் அந்த பதிவுகள் எல்லாம் நம்ம அங்க அந்த மீனாட்சி கல்யாணத்து போது நேரா பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஒரு விஷயம் படிக்கிறதுக்கும் அது அங்க ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இதுல பார்க்கும் பொழுது அது தனிதான். நம்மளுக்கு புஸ்தகத்துல படிக்கிறதுக்கும் அப்ப நேரா நம்ம படிக்கிறோம், இதெல்லாம் நடந்தது, சிவபெருமான் இப்படி வந்தார், இந்த திருவிளையாடல்கள் எல்லாம் பார்க்கிறோம். அங்க அந்த க்ஷேத்திரத்துல அந்த ஒரு வருடம் முழுக்க ஏதாவது ஒரு திருவிளையாடல் என்ன நடந்ததோ அது எல்லாமே இன்னைக்கும் அங்க ரொம்ப அற்புதமான வகையில அங்க அந்த ஆலயத்தினுடைய அமைப்பு அது மாதிரி ராணி ஆயிற்று. அதனால அங்க நடக்கிறதுனால ரொம்ப சிறப்பானது. இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தளவுல அடுத்து நாம பெருசா பார்க்கக்கூடியது அப்படின்னு சொன்னா சித்ரா பௌர்ணமி அப்படிங்கறதா நமக்கு முக்கியம். அங்கேயே மதுரையிலேயே சித்ரா பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷல். அழகர்லாம் ஆத்துல இறங்குவாரு. அதை தாண்டி சித்ரா பௌர்ணமி அப்படிங்கறதுனுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன? அந்த நாள்ல நாம என்னென்னலாம் செய்யணும்? இந்த ஆண்டு எப்போ சித்ரா பௌர்ணமி வருது?
சித்திரை மாதம் 18ஆம் நாள், மே மாதம் 1ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு சித்ரா பௌர்ணமியானது சம்பவிக்கிறது. சித்ரா பௌர்ணமி நம்ம பார்த்தோம். இப்ப நீங்க மதுரையில முன்னாடி கேட்டீங்க, மதுரையில பார்த்தோம். ஆனால் இந்த திருமணம் எல்லாம் நடைபெறுகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி உற்சவம் என்னன்னா எல்லா க்ஷேத்திரங்களிலுமே அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி என்னன்னா சித்தர்கள் உடைய நாள். சித்தர்கள்னா என்னன்னா, சித்தர்கள்ன்றது நம்ம 18 சித்தர்கள்ன்றது பொதுவா சொல்றா. அந்த 18 சித்தர்கள் தாண்டி எவரெல்லாம் அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்களோ அவர்களுக்கு ஸ்தித பிரஜன் என்று இப்ப கீதையில சொல்லும்போது ஸ்தித பிரஜன். நமக்கு சித்தர்கள்னா சித்தகா தத் அதீனகான்னு அதையே அந்த பரம்பொருளையே நினைத்து அதுவாகவே இருத்தல். மலமாயாதி அசம்ஸ்பிருஷ்டா பவதி சுவானுபூதிமான்னு அந்த ஒரு சூத்திரம் சொல்றது. அந்த பரம்பொருளையே நினைத்து கொண்டு அப்படியே செல்பவர்கள் என்று அர்த்தம். அப்படின்னா லௌகீக வாழ்க்கையில அவங்க இருப்பாங்க. சிவேன ஐக்கியங்கதா சித்தகா தத் அதீனஹா ஸ்வவிருத்திகா மலமாயாதி அசம்ஸ்பிருஷ்டா பவதி சுவானுபூதிமான், அனுபூதிமான் என்று கூறி சிவேன ஐக்கியம் கதா, சிவபெருமான் எந்த பரம்பொருள், சிவமோ விஷ்ணுவோ, நீங்க என்ன ஒரு பரம்பொருளை எடுத்துக்கொள்கிறீர்களோ அதுவாகவே அனைவரையும் நினைப்பது. சமபாவம்னு எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்து எல்லா பொருள் கூட, நாட் ஓன்லி வித் ஹியூமன் பீங்ஸ், மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகங்கள் மட்டுமல்ல, ஒரு பொருளிலும் அனைத்திலும் அந்த பரம்பொருளை பார்ப்பது. அவர்கள் தான் சித்தர்கள். அப்படித்தான் நமக்கு இந்த 18 சித்தர்கள்ன்றது அந்த அந்த வழிமுறைன்றது அவர்கள் காண்பித்தார்கள். அவர்கள் எல்லாம் கடவுளை வழிபட்டவர்கள் தான். அவர்களுடைய நீங்க பாடல்கள் எல்லாம் பார்த்தோமானால் ரகசியமா அர்த்தங்கள் இருக்கும், குக்கியமா அர்த்தம் இருக்கும். ரகசியமா இந்த ஒரு எப்படி ஒரு ஃபார்முலா மாதிரி எப்படி கடவுளை வழிபடுவது, உங்களுடைய மூச்சுக்காற்றின் மூலியமாகவே எப்படி இந்த தெய்வங்களை அனுபவிப்பது, அது போன்ற ஆலயங்களை பற்றி எல்லாம் கூட அந்த தெய்வ சாநித்தியங்களை பத்தி எல்லாம். அன்னைக்கு பார்த்தோம்னா சித்ரா பௌர்ணமி சிறப்பான நாள். முக்கியமா நமக்கு சித்திரகுப்தனை வழிபடக்கூடிய நாள். குப்தம்னாலே ரகசியம்னு பேரு, சித்திரம்னா பலவிதம்னு பேர், சித்திரவர்ணம்னா வெரைட்டி, பல மல்டி கலர். இங்க சித்திரன்றது பார்த்தோம்னா இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி என்று அன்னைக்கு சித்திரகுப்தர். பொதுவாக சந்தியாவந்தனம் செய்பவர்கள் தினமும் யமனையும் வழிபடுவார்கள், அவருடனே இருக்கக்கூடிய சித்திரகுப்தனையும் வழிபடுவார்கள். அந்த நாளும் ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால அவர் தான் மத்தியஸ்தம்னு பேரு. மத்தியஸ்தம்னா நீங்க பொதுவா நம்ம தமிழ்ல சொல்லுவோம், இப்ப மத்தியஸ்தம் 2 பேருக்கும் மத்தியஸ்தம்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேருக்கு இடையில சமரசம் பண்ணி சமானமா இதுவா இருக்கிறது. சமரசம் பண்றதுன்றது என்னன்னா, எப்படி சமரசம் பண்ண முடியும்னா பொதுவாக இருக்கக்கூடியவரால் தான் சமரசம் பண்ணி வைக்க முடியும். ஒரு பாரபட்சமா இருந்தா அது சரி வராது. அப்ப மத்தியஸ்தம்னு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிலும் மத்தியஸ்தமாக இருந்து நாம் செயல்படக்கூடிய, நம் மூலம் நடைபெறக்கூடிய அனைத்து காரியங்களையும் பதிவு செய்பவர் சித்திரகுப்தர். அன்று நாம் அவரை வழிபட்டு நம்முடைய புண்ணிய பாப்பங்களுடைய கணக்குகளை, அப்பா நான் தவறான வழியில் சென்றிருந்தால் அதை போக்கி எனக்கு நல்வழிப்படுத்து என்று வழிபடக்கூடிய நாள். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்திருக்கோம், அனைத்து ஆலயங்களிலும் நம்ம அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த மாச நட்சத்திரம்ன்றதுனால உற்சவங்கள் பூர்த்தியாகக்கூடிய நாள். இந்த தீர்த்தோத்சவம் தான் பூர்த்தி. உற்சவங்கள் தேர் உற்சவம் இருக்கலாம், பலவிதமான உற்சவங்கள், கல்யாண உற்சவங்கள் எல்லாமே இருக்கலாம். இந்த உற்சவம் பூர்த்தின்றது இதர அந்த மாசத்துடைய சித்ரா நட்சத்திரம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா பௌர்ணமி இருக்கணும். சோ அந்த ஒரு சிறப்புல பார்த்தோம்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த பௌர்ணமி திதியா இருக்கிறதுனால அன்னைக்கு கடவுளை அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று, இது போன்ற உற்சவங்கள் நடைபெறக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று தீர்த்தோற்சவம் நடைபெறும் பொழுது நாமும் அதில் மூழ்கி கொண்டோம். சில இடங்கள்ல அங்க இது மாதிரி இருக்கும், அவ தனியா வச்சிருப்பா, அங்க அந்த இடத்துல நம்ம மூழ்கலாம், அப்படி இல்லைன்னா தண்ணீரை புரோக்ஷனம் செய்து கொள்ளலாம். இதெல்லாம் மிகப்பெரிய எளிமையான வழி, அதே சமயத்தில் சிறந்த வழிங்க ஐயா, பாப்பங்களை போக்கி புண்ணியத்தை பெறுவதற்கு. சித்ரா பௌர்ணமிக்குன்னு ஏதாவது சிறப்பான தலங்கள் இருக்கா? இந்த இடங்கள்ல சிறப்பான வழிபாடுகள். திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பிரதட்சணம் பண்ணுவா எல்லாருமே. மலை கிரி பிரதட்சணம் பண்றது எல்லா மாதங்களுமே விசேஷம் தான். சித்திர மாதம்ன்றது வருஷத்துக்கு முதல் மாதமா இருக்கிறதுனால அன்னைக்கு அந்த பௌர்ணமி சிறப்பா இருக்கிறதுனால அது அன்னைக்கு பண்ணலாம். பல க்ஷேத்திரங்கள் அந்த மாதிரி சித்தர்கள் வழிபட்ட தலங்கள் அதுக்கெல்லாம் செல்லலாம். சிவாலயங்கள், விஷ்ணு ஆலயங்கள் எது அவளுக்கு பக்கத்துல இருக்கோ அது மாதிரி சென்று வழிபடலாம். சித்திரகுப்தனுடைய ஸ்தலம் இருக்கு, இப்ப காஞ்சிபுரத்துல இருக்கு, அது மாதிரி சில எங்க இருக்கோ அது மாதிரி சித்திரகுப்தனை போய் வழிபடலாம். அன்னைக்கு வழிபடக்கூடிய நாளுங்க ஐயா. சித்திரகுப்தன் வழிபாடு வீட்டிலேயே செய்யணும்னா அதுக்கு ஏதாவது வழிகாட்டல்கள்? அது அவர் பொதுவாக அந்த எழுத்தாணி எல்லாம் ரெக்கார்ட் பண்றவர் பாருங்களேன், எழுத்தாணி அந்த இது வச்சுட்டு இருக்கிறதுனால அன்னைக்கு நோட் புக்கு மாதிரி பேனா பென்சில் இது மாதிரி வச்சு பூஜை செய்யலாங்க ஐயா. பூஜை காத்தாலேருந்து விரதம் இருந்து பூஜை செய்து அதுக்கப்புறம் அதை யாருக்காவது தானம் கொடுக்கலாம்.
மெயினா அந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்கா பாருங்க, அவளுக்கு கொடுக்கலாம். சித்திரகுப்த பூஜைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு சிறப்பான பद्धதிகள் கூட வச்சிருக்கா, அதுக்கு தனியா வச்சு. முக்கியமா இது மாதிரி தானங்கள் எப்பயுமே நம்ம சொல்றோம் பாருங்க, எந்த பூஜை ஆனாலும் நம்ம விரதம் இருக்கிறது, நைவேத்தியம் பண்றதெல்லாம் ஒரு பகுதி. தானங்கள் இதுல சித்திரகுப்தனுக்கு ரொம்ப விசேஷமா தானங்கள் வந்து இந்த எழுதுகோள் இந்த காலத்துல நம்ம பேனா பென்சில் வச்சிருக்கோம், புத்தகங்கள் கொடுக்கலாம். மாதிரி ஜபங்கள், நிறைய ஜபங்கள் சித்தி பண்ணிக்கலாம், ஜபங்கள் உபதேசம் வாங்கிக்கலாம். உபதேசம் வாங்கி கொள்ளக்கூடிய சிறப்பான நாள் அன்னைக்கு. அன்னைக்கு தான் மந்திர சித்தி பெறக்கூடிய சிறப்பான, நிறைய பேர் உபதேசங்கள் அன்னைக்கு பெறுவார்கள் குரு மூலியமாக. உபதேசம் பெற்ற மந்திரங்களை பல லட்சம் ஜபித்து நாம் சில சிறப்பான நாட்களில் பண்ணும்போது எப்படி ஒரு போனஸ் சொல்றோம், இந்த நாட்கள்ல வாங்கினா உங்களுக்கு போனஸ் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி, அந்த நாட்கள்ல நம்ம ஜபம் செய்யும் பொழுது அந்த எனர்ஜி வில் பி வெரி ஹையர். அது we get connected to it in இன்னும் வேகமா நம்ம கனெக்ட் ஆகிறோம் அந்த சமயத்துல. அப்ப நமக்கு அது ரொம்ப வழிபடுவதற்கு சிறப்பான நாள். சஹஸ்ரநாமம் இது போன்ற தோத்திரங்களை பாராயணம் செய்யலாம். உங்களுக்கு எதெல்லாம் தெரியறதோ அதெல்லாம் செய்து மகிழலாங்க ஐயா. இது ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த நாள் சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமையா வந்திருக்கு இந்த தடவை நமக்கு, அம்பாளுடைய நாளாகும். ப்ராப்ளி ஆக்சுவலா இது டெலிகாஸ்ட் ஆகிற அன்னைக்கு மறுநாள் வந்து மதுரையில வந்து திருக்கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானு அது என்னைக்கு வருது ஆக்சுவலா? இது வந்து சித்திரை மாதம் 15ஆம் நாள், சரி, ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள், ஏப்ரல் 28, 2026. பெரும்பாலும் அன்னைக்கு தான் இருக்கும் திருக்கல்யாணமா. ஆமா ஆமா, திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணம் குறித்து வந்து நம்ம ஏற்கனவே டீட்டெயிலா நம்ம பேசியிருக்கோம், நிறையவே பேசியிருக்கோம். இந்த நாள்ல திருக்கல்யாணம் வந்து கோவில்ல நடக்கிறது, பக்தர்கள் என்ன செய்யணும்? பக்தர்கள் அங்க இருந்து பொறுமையா பார்க்கணும். அவ அந்த சுவாமி அந்த கல்யாணம்ன்றது மங்களம் பார்த்துருக்கோம். கல்யாணம்னா பிசிக்கலா ஆண் பெண் அப்படின்னு மட்டும் இல்லை, அது வந்து அந்த சிவன் சக்தி ஐக்கியம்ன்றது வாகர்த்தாவிவ சம்பிருக்தோன்னு பார்த்தோம். இப்படி வாக்கும் அர்த்தமும் அந்த சொல்லும் பொருளும் போல, அந்த நெருப்பு இருக்கு, நெருப்புக்குள்ள உஷ்ணம் இருக்கு, அது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடியது. அது போன்று அந்த சக்தியும் சிவனும் இணைதல் என்பது நமக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சம்பவம். அதான் கல்யாணம். கல்யாணம்னா மங்களம்னு பேர், கல்யாணம் மங்களம். சோ அந்த திருக்கல்யாணம் சுவாமி செலஸ்டியல் வெட்டிங், சுவாமிக்கு நடக்கிறது. சுவாமியை நம்ம தாயாகவும் தந்தையாகவும் நாம் பார்க்கிறோம். நீங்க நமக்கு என்னவா பண்ணிக்கிறோம், லோக கல்யாண ஹேத்துவேன்னு இருக்குன்னே பார்த்திருக்கோம். நமக்கு திருமணம் நடக்கும் பொழுது மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன ஹேத்துனான்றா, என்னுடைய வாழ்க்கை நன்மை அடைவதற்கு நம்ம சொல்றோம். ஆனா அங்க சொல்லும் போது லோக ரக்ஷண ஹேதவே, உலகம் காப்பாற்றப்பட வேண்டும்னு பண்றதுனால அந்த திருமணம் நடைபெறும் பொழுது அந்த நம்ம ஒரு தெய்வ திருமணங்கள் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ, இப்ப மீனாட்சி கல்யாணம்னா அங்க இருந்து நம்ம அன்னைக்கு எல்லாருமே அங்க மாங்கல்யமே அவ உடனே மாத்திப்பான். அம்பாளுக்கு மாங்கல்ய தாரணம் ஆன உடனே எல்லா பெண்களும் அவ மாற்றிக்கிறான்னா எவ்வளவு சக்தி வாய்ந்த நாள் அன்னைக்கு. அன்னைக்கு அபரிமிதமான சக்தி அம்பாலே பண்ணிக்கிறாளே, லோக மாதாவே பண்ணிக்கிறாளே அப்படின்னு நம்ம அது பண்றது. யோக சக்தி, போக சக்தி, சுதந்திர சக்தின்னு இருக்குன்னு பக்கத்துல ஒரு சக்தி இருப்பா, தனியா மீனாட்சி இருப்பா. மீனாட்சிக்கு சுதந்திர சக்தின்னு பேரு. அந்த ஆச்சாரியன் பார்த்தோம்னால் அந்த மாங்கல்ய தாரணம் இங்க சிவன் பக்கத்துல இருக்கிற சக்திக்கும் கட்டுவார், மீனாட்சிக்கும் கட்டுவார். சோ யோக சக்தின்னு சிவபெருமான் ஒட்டியே இருக்கக்கூடியது, அது பக்கத்துல இருக்கக்கூடியது போக சக்தின்னு பேர். நீங்க சோமசுந்தரேஸ்வரர் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க இந்த பக்கம் இருக்கும், உள்ளுக்குள்ள மூலஸ்தானத்துல இந்த பக்கம் போக சக்தி. அந்த சிவபெருமான் ஒட்டி இருக்கிற சக்திக்கு அங்கேயும் மாங்கல்ய தாரணம் போக சக்தியும் நமக்கு போகங்கள் எல்லாம் கொடுக்குறா. சுதந்திர சக்தி இண்டிபெண்டா செய்யக்கூடிய இந்த கிரியைகள்லாம் செய்யறா பாருங்க. யோக சக்தின்றது யோகம், நமக்கு அந்த சுவாமி கூடிய லயமாறுது, லயத்திலயும் இருக்கணும், அதே சமயத்துல உலக வாழ்க்கையிலயும் நம்ம இருக்கணும். நம்ம தர்மம் நல்லா சொல்றது, நீ ஆன்மீக வாழ்க்கை முக்கியம், இந்த ஆன்மீகம் சார்ந்து அதே சமயத்தில் இந்த வாழ்க்கையில் நீங்க லௌகீகமான சொல்லக்கூடியதும் ஆன்மீகம் சார்ந்துதான் இருக்க வேண்டும். முதல்ல யோகம்னு பேர். நீங்க அந்த அதே சிவேன் ஐக்கியம் கத்தான்னு சொன்ன பாருங்க, அதாவது ஒரே சிந்தனை, அனைத்துமே நாம் இப்ப சாப்பிடுறது சிவபெருமான் தான் சாப்பிடுறாரு, இது நான் எல்லாமே அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டீங்கன்னா அதனால வரக்கூடிய கர்ம வினைகள் நமக்கு விட்டாதுங்க. கிளவுஸ போட்டு சுத்தம் பண்ற மாதிரி, மழையில கொடையை பிடிச்சி நடக்கிற மாதிரி அப்படிதான் போக முடியும் நம்ம. ஏன்னா இங்க தப்பிக்க முடியாது, நம்ம இங்க வந்துட்டோமே, தப்பிக்க முடியாது. இருக்கக்கூடிய வாழ்நாட்களை எப்படி வாழ்வது என்பது நம்முடைய சமயம் சொல்லிக் கொடுக்கிறது. அதற்கு இது போன்ற நாட்கள் எல்லாம் நமக்கு குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சித்ரா பௌர்ணமி ஆகட்டும், வைகாசி விசாகம் ஆகட்டும், இது போன்ற நாட்கள் எல்லாம் ரொம்ப, அதுவும் இந்த சித்திர மாசத்துல இந்த வெயில் இந்த சமயத்துல நமக்கெல்லாம் ஒரு வெளியில வெக்கையா இருக்கலாம், அந்த ஒரு குளிர்ச்சி தரக்கூடியது இது போன்ற ஒரு வைபவங்களை நாம் பார்க்கும் பொழுதும் நினைக்கும் பொழுதும், வீட்டில் இருந்தபடியே இவர்கள் பாராயணம், வீட்டில் வெளியே செல்ல முடியாதவர்கள், கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கூட வீட்டில் இருந்தபடியே பாராயணம் செய்யலாம், அல்லது இதை நினைத்துக் கொள்ளலாம், இப்போ உற்சவம் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள் இது. ஆக்சுவலா நிறைவா நீங்க பேசும்போது நீங்களே சொன்னீங்க வெயில் அதிகமா இருக்கு. சோ
நம்ம அடுத்து வந்து அக்னி நட்சத்திரம் வரப்போகுது. வரக்கூடிய எபிசோட்ல நம்ம அதை பத்தியும் பேச கண்டிப்பா. நேர்லயே உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சக்தி விகடன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல அழகான வீடியோல நம்ம சந்திக்கலாம். சுவாமி நமஸ்காரம். நமஸ்காரம். 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.